அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். இது வந்து களவில் தலைமக்கள் அப்படின்றது தொல்காப்பியர் களவில் தலைமக்கள் தொல்காப்பியத்தில் களவு வாழ்க்கையில் தலைமக்கள் பற்றியது இந்த கட்டுரை. தலைமக்கள்னால் தலைவன் தலைவியை பற்றியது. ஒத்த குணங்களை முன்னுரை போயிடலாம். ஒத்த குணங்களை உடைய தலைவனும் தலைவியும் பாலது ஆணையால். இங்கே பால் அப்படின்றது விதி, ஊழ் அப்படின்ற மாதிரி தொல்காப்பியர் சொல்வார். பால் அப்படின்னு சொல்லுவார். அது ஊழை சொல்கிறது, விதியை சொல்கிறது. ஒத்த குணங்களை உடைய தலைவனும் தலைவியும் பாலது ஆணையால் களவு வாழ்க்கை மேற்கொள்கின்றனர். அவர்களின் களவு வாழ்வில் இயற்கை புணர்ச்சி தொடங்கி மடல் ஏறுதல் வரை உள்ள நிகழ்வுகளில் தலைவன் தலைவியின் இயல்புகளை தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் வழி ஆராய்வதாக இக்கட்டுரை அமையும். ஐயப்படுதலில் தலைவன். இயற்கை புணர்ச்சியில் தலைவியை முதல் நாள் சந்தித்த தலைவனுக்கு அவள் பெண்தானோ அல்லது அணங்கியோ என்ற ஐயம் தோன்றுகின்றது. பின் அவள் தன் கூந்தலில் சூடியுள்ள மலரில் வண்டுகள் மொய்ப்பதையும், அவள் உடலில் அணிமணிகள் பூண்டிருப்பதையும், தோளில் தொய்யில் எழுதியிருப்பதையும், கண்கள் இமைப்பதையும், அவள் நடை தளர்ந்து தடுமாறுதலையும், கண்ணிமை துடித்தலையும், ஆடவரை கண்டு அஞ்சுதலையும் கண்ட தலைவன் இவள் பெண்தான், பேரழகு தெய்வமில்லை என துணிந்து அவளை மீண்டும் சந்தித்து அவளிடம் களவை தொடர விரும்புகின்றான். காதலை மிகுதிப்படுத்துவதில் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையால் ஒத்த கிழவனும் கிழத்தியும் கண்டு தத்தம் உள்ளத்தை பறி கொடுக்கின்றனர். இதில் அவர்கள் முதல் பார்வையில் இருவரும் ஒருவரிடம் ஒருவர் உள்ளத்தை பறிகொடுத்ததில் கண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனை தொல்காப்பியர் நாட்டம் இரண்டும் அறிவு உடன்படுவதற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும் என தொல்காப்பிய பொருளதிகார களவில் 5வது நூற்பாவில் சுட்டுவார். இங்கு நாட்டம் இரண்டும் அப்படின்னா அந்த கண்கள் இரண்டும் அறிவு உடன்படுவதற்கு, அறிவால் உடன்பட்டு இவங்களுக்கு இந்த தலைவனை நம்ம திருமணம் செஞ்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தலைவியும், இந்த தலைவியை நாம் திருமணம் செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தலைவனையும் அந்த அறிவு உடன்பட்டு கூட்டி உரைக்கும் குறிப்புரை. அறிவால் அவங்க முடிவெடுத்ததை கண்களால் காட்டி கொடுக்கும். கண்கள் ரெண்டும் தான் காட்டி கொடுக்கும். கண்கள் தான் குறிப்புரையாக சொல்லும். அப்படின்றத நாட்டம் இரண்டும் அறிவு உடன்படுவதற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும் என்று கூறுகின்றார். இதில் இவர்கள் முதல் நாள் கொண்ட காதலை மறுநாளும் தொடர்வதற்கு கண்கள் காரணமாகின்றன என்கின்றார். அவங்களோட அந்த தொடரக்கூடிய அந்த காதலை, உண்மை காதலை இந்த கண்கள் தான் வெளிப்படுத்துகின்றன அப்படின்ற மாதிரி தொல்காப்பியர் சொல்கிறாரு. களவை வெளிப்படுத்துவதில் தலைவி. பசு மட்கலத்தில் ஊற்றிய நீர் கசிந்து சிறிது சிறிதாக வெளிப்படுதலை போன்று தலைவி குறிப்பாக தன் உணர்வினை வெளிப்படுத்துவாள். ஏனெனில் தலைவிக்கு அச்சம், நான், மடன் போன்ற பண்புகள் நிறைந்திருப்பதால் தலைவி தன் களவை இவ்வாறு தான் வெளிப்படுத்த முடியும் என்கிறார் தொல்காப்பியர். தலைவி குறிப்பால் வெளிப்படுத்திய களவை பெருமையும் உரனும் கொண்ட தலைவன் நேரடியாக வெளிப்படுத்துவான். தலைவிக்கு நேர போய் நின்று நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்பது தொல்காப்பியர் சொல்லாமல் சொல்லிய உண்மையாகும் அப்படின்ற மாதிரி. தலைவன் நேராக வெளிப்படுத்துவான் அப்படின்றது தனியாக நூற்பாலாம் தொல்காப்பியர் வைக்கலை. வச்சிருந்தா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. தலைவி எப்படி தான் சொல்லணுமா, பசுமட்கலத்தில்னா மண்பானை செஞ்சு வச்சுருக்காங்க, அது இன்னும் காயலை, புதுசாக அப்போ தான் அந்த மண்ணை போட்டு செஞ்சு பானையாக உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் தண்ணியை கொண்டு ஊற்றினா காஞ்சி நல்லா சுட்ட பானையில் தான் தண்ணி ஊற்றினா தண்ணி இருக்கும். அதில் வச்சு தான் நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். புழங்குறதுக்கு அப்போ தான் அந்த பானை யூஸ் ஆகும். அப்போ தான் செஞ்சு முடித்து மண்ணை போட்டு ஈரமண்ணில் செஞ்ச அந்த பானையை அதில் போய் தண்ணியை ஊற்றினா அது எப்படி இதுவாகும், லைட்டாக கசியும்ல. அந்த மாதிரி தான் தலைவி என்ன பண்ணணுமா, தன்னோட காதல் உணர்வை வெளிப்படுத்தணும்னு தொல்காப்பியர் சொல்லியிருந்தார். அப்படி சொல்லும்போது அப்போ தலைவனுக்கு சொல்லலை, அப்போ தலைவன் நேரடியாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லாமல் சொன்ன உண்மை அப்படின்ற மாதிரி இந்த பகுதியில் விளக்கியிருக்கேன். மறுமொழி பேசாதவள். இந்த களவில் தலைவன் தலைவியிடம் எண்ணற்ற பொய்மை பாராட்டலை செய்தாலும், களவில் தலைவன் தலைவியிடம் எண்ணற்ற பொய்மை பாராட்டலை செய்தாலும் பொய் சொல்லி பாராட்டலை செய்தாலும் அவனது ஆசை மொழிகளை கூறினாலும் தலைவிக்கு அதில் உடன்பாடு இருந்தாலும் தலைவி தலைவனுக்கு மறுமொழி கூறாதவளாக பேசாமடந்தையாகவே இருப்பதாக தொல்காப்பியர் கூறுகின்றார். இதனை சொல் எதிர்மொழிதல் அருமைத்து ஆகலின் அல்ல கூற்று மொழி அவள் வைனான அப்படின்ற மாதிரி.
சொல் எதிர்மொழிதல், தலைவனுக்கும் தலைவன் பேசுகிறதுக்கு எதிர்பேச்சு பேசுகிறது தலைவியோட இது இல்லாட்டினாலும் அல்ல கூற்று மொழி இல்லான வாயை திறந்து பதில் சொல்கிறதே இல்லை. தொல்காப்பிய பொருளத்துக்கார கலைவியல் 20வது நூற்பா இதனை விளக்கும். ஏன்னா மறுமொழி பேசாதவள், அவன் என்ன புகழ்ந்தாலும் என்ன இது வேணாலும் அப்படியே எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி தலைவி உட்காந்துட்டே இருப்பாவோல, அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தொல்காப்பியத்தில் படைக்கப்பட்டிருக்கா. தொல்காப்பியர் படைச்சிருக்காருன்னு சொல்லவல்ல. அந்த காலத்தில் பெண்களோட இயல்பு இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றது அவர் காலத்தில் நிகழ்ந்ததை எடுத்து காட்டியிருக்காரு தொல்காப்பியர். களம் சுட்டலில் தலைவி. இயற்கை புணர்ச்சியில் தலைவனுடன் கூடி மகிழ்ந்த பெண் அவன் விருப்பத்துக்கு மாறாக நடப்பது நற்செயல் ஆகாது என்றெண்ணி குறியிடத்தை தானே சுட்டுகின்றாள். இதனை தொல்காப்பியர் அவன் வரம்பு இறத்தல் அறம் தனக்கு இன்மையின் களம் சுட்டு கிளவியது ஆகும் தான் செலருக்கு உரிய வழி ஆகலான அப்படின்ற மாதிரி தொல்காப்பிய பொருளதிகார கலைவியல் 30வது நூற்பாவில் இவ்வாறு கூறுகின்றார். இத்தகைய குறியிடத்தை தலைவி தான் அறிந்து சென்று வர ஏற்ற இடமாகவே தேர்வு செய்கின்றாள். பகல் குறி இரவு குறி அப்படின்னா பகல் நேரத்தில் சந்திக்கிறது குறியிடம்னா பகல் நேரத்தில் சந்திக்கக்கூடிய இடம், இரவு நேரத்தில் சந்திக்கக்கூடிய இடம் இரவு குறி, பகல் நேரத்தில் சந்திக்கக்கூடிய இடம் பகற்குறி. இந்த குறியிடத்தை தலைவி தான் சுற்றாலாம். ஏன்னா அவன் வரம்பு அவனோட ஆசைகளை தடுத்தல் தலைவிக்கு உரிய பண்பு இல்லை அப்படின்றனால தலைவியை பார்த்து காதல் கொண்டதுக்கப்புறம் பகல்லையும் இரவுலையும் சந்திக்கிறதுக்கு இடத்தை இவ சுற்றா. ஏன்னா அப்போ தான் அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்குமா, இவள் சென்று போகிற இவளுக்கு தெரிஞ்ச இடமா, அவன் வழி தான் சிலருக்கு உரிய வழி ஆகலான்னு. ஏன்னா பகல்னால் அந்த பகல் பொழுதுனா வீட்டை சுற்றி உள்ள கொஞ்சம் தூரத்தில் உள்ள இடங்களுக்குள்ளே அவள் செல்லலாம். இரவு குறினா வீட்டுக்கு உள்ள இப்போ வீட்டுக்கு இந்த மதிர்புறத்துக்கு உள்ள அப்படின்ற மாதிரி வீட்டை சுற்றி வேலி அடைச்சிருப்போம்ல அதுக்குள்ளே சந்திக்கிற மாதிரி அந்த இடம்லாம் இவ இப்போ சென்று போய்விட்டு வரக்கூடிய இடம் தானே. அதனால இவ தலைவி சுட்டு. தலைவன் இங்கே வா, சோலைக்கு வா, அருவிக்கு வா, வயலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா இவளால் போக முடியாது, தூரத்துக்கு பயணம் செய்ய முடியாது. இரவு குறியிலலாம் பகல் குறியில் தலைவன் வீட்டுக்கு ஏனே சந்திச்சுட்டு போ, எங்கள் ஊரில் பார்த்துட்டு போனால் பார்க்க முடியாது. அதனால தலைவிக்கு ஏற்ற இடமா தலைவியே சுற்றுற மாதிரி இங்கே குறியிடம் சுட்டலில் தலைவி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நிறுவியிருக்கேன். தொல்காப்பியர் சொன்ன கருத்தை எடுத்துக்கிட்டு இவ்வாறு கூறுகிறார். இத்தகைய குறியிடத்தை தலைவி தான் அறிந்து சென்று வர ஏற்ற இடமாகவே தேர்வு செய்கின்றாள். இவ்வாறு குறியிடத்தை தானே சுட்டுகின்ற தலைவி தலைவன் பிரிந்து சென்ற போது உடம்பும் உயிரும் வாடிய கண்ணும் என் உற்றென கொள் இவை எனின் தலைவனை தேடிச் சேரல் தலைவிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தொல்காப்பிய பொருளதிகார பொருளியல் 8வது நூற்பாவில் தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். உடம்பும் உயிரும் வாடிய தலைவன் பொருள் தேட பிரிந்து போகிறான். அப்போ உடம்பு வாடுது, உயிரும் வாடுது. என் உற்றனகொள், ஐயோ என்னாச்சு என் உடம்புக்கு, என்னாச்சு என் உயிருக்கு அப்படின்னு வருந்துவாளே தவிர தலைவனை போய் தேடி போக மாட்டாளாம். ஏன்னா அது தலைவிக்கு அச்சமடம் நாணம் போன்ற பயிர்ப்புகள் நிறைந்த தலைவிக்கு இழுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் இப்படி படைக்கலை. அப்போ என்ன சொல்லியிருக்கார் இந்த நூற்பாலனா, உடம்பும் உயிரும் வாடிய கண்ணும் என் ஒற்றன கொல்லுவை என்று எண்ணுவாளே தவிர தலைவனை அவன் இருக்கும் இடம் தேடி செல்ல மாட்டாள் அப்படின்ற மாதிரி தொல்காப்பியர் இங்கே சுட்டியிருக்கேன். வேறு அதை நான் எடுத்து காட்டியிருக்கேன். தலைவன் களவில். அகத்தினை தலைவன் களவு கொள்ளும்போது நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து தலைவியை சேர்தல் இல்லை. இதனை தொல்காப்பியர் மறைந்த ஒழுக்கத்து ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிழவோர்க்கில்லை அப்படின்னு கலைவியல் நூற்பா 45 என்பதின் வழி விளக்குவர். மேலும் களவு ஒழுக்கத்தில் தலைவன் தலைவியை சந்திக்க வரும்பொழுது என்ன பண்ணுறானா, தேர், யானை, குதிரை போன்ற ஊர்திகளையே ஊர்ந்து வருவான் என்கிறார் தொல்காப்பியர். ஏனெனில் தலைவியை விரைந்து சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வமே தலைவன் இத்தகைய ஊர்திகளை பயன்படுத்துவதற்கு காரணமாகும் அப்படின்ற மாதிரி தலைவனுக்குரிய களவுக்குரிய 2 பண்புகளை தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. ஓரையும் நாளும் நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து கூடுதல்லாம் இல்லை. ஏன்னா களவு கொள்ளும்போது காதலிக்கும் போது அதைத்தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, தேர், யானை இதில் தலைவி விரைந்து பார்க்கணும்னா தேர், யானை, குதிரை போன்ற வாகனங்களில் வர்றான். அன்னைக்கு இருந்த அந்த ஊர்திகளில் வர்றான்.
ஓமை கூறுவதுள். களவில் தலைவி ஓமை கூறுவதை தொல்காப்பியர் கிளவி சொல்லின் அவளறி கிளவி என ஓமையில் 26வது நூற்பாவில் சுட்டுவர். இது தலைவி அவள் அறிந்த பொருட்களையே ஓமை கூறுவாள் என்று கூறுகிறார். மேலும் இன்பம் துன்பம் ஆகிய 2 இடங்களிலேயே தலைவி ஓமை கூற வேண்டும் என்றும் ஒரு வரையறை கூறுகிறார். அவளுக்கு தெரிஞ்ச பொருளை மட்டும்தான், இப்போ பசுவை பற்றியோ மாட்டை பற்றியோ வீட்டை பற்றியோ முயலை பற்றியோ அங்கே இருக்க கோழியை பற்றியோ இந்த மாதிரி அவளுக்கு தெரிஞ்ச பொருட்களை தான் உண்மை சொல்லணும். தெரியாத பொருட்களை பற்றி ஏன்னா தலைவிக்கு பேதமை நிறைந்தவள் அப்படின்ற மாதிரி அவளுக்கு நிறையாலாம் தெரிஞ்சிருக்காது. அதனால் கிளவி சொல்லின் அவளறி கிளவி அவளுக்கு தெரிஞ்ச இதை வச்சு தான் ஓமை தலைவனுடைய வேறு யாரு கூடயே பேசும்போது ஓமை சொல்லணும். தலைவன் கூட பேசும்போதும் எதிர்மொழி சொல்ல மாட்டான்னு சொல்கிறாங்களே, அப்புறம் இங்கே வேலையே இல்லை, எதுக்கு ஓமை சொல்லணும்? கிளவி சொல்லின் அவளறி கிளவி. அப்போ அவளுக்கு இன்பம் நடக்கும்போதும் சொல்லலாமா, துன்பம் நிகழும் போதும், இந்த 2 இடங்களில் ஓமை சொல்லலான்னு சொல்கிறாங்க. அப்போ இன்பம் துன்பம் ஆகிய 2 இடங்களே தலைவி ஓமை கூற வேண்டும் என்று ஒரு வரையறையை கூறுகின்றார். அதே சமயத்தில் தலைவன் ஓமை கூறும்போது கிழவோர்க்காயின் உரனொடு கிழக்கும், அங்கேயும் அவன் என்ன பண்ணுற வீரத்தோட வலிமையோட உண்மை கூறலாமா. தலைவன்னா வலிமையாக வீரமாக இருக்கணும், தலைவினா அச்சமடம் நாணம் பயிர்ப்பு நிறைந்தவளை அப்படியே அடங்கி ஒடுங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. கிழவர்காயின் உரனோடு கிழக்கும் அப்படின்னா ஓமையில் 28வது நூற்பால தொல்காப்பியர் எப்படி சொல்கிறாரு, இதில் தன் அறிவாற்றல் விளங்க தலைவன் ஓமை கூறுவான். அவன் தற்புகழ்ச்சி கொள்ளலாம், பெருமையாக பீத்திட்டு தெரியலாம். ஆனால் தலைவி அவளுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சொல்லணும். மேலும் தலைவன் ஓமையை எவ்விடத்தில் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அப்போ இங்கே ஓமை அறிவாற்றல் விளங்க உரனோடு கிழக்கம்னா வலிமையோடுனா அப்போ அவளுக்கு அறிவாற்றல் இல்லையா அப்படின்லாம் இங்கே கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. மேலும் தலைவன் ஓமையை எவ்விடத்தில் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்றும் அவனுக்கு ஓமை கூற வரையறுக்கப்பட்ட இடங்கள் ஏதும் இல்லை. தலைவி இன்ப நிகழ்வு துன்ப நிகழ்வு 2ல் தான் ஓமை கூறலாம். அவளுக்கு இடம் வரையறுத்துருக்காங்க. ஆனால் தலைவனுக்கு இடம் வரையறை இன்றி எங்கே வேணாலும் அவன் எப்படி வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் அவனை பற்றி புகழ்ந்து தள்ளிகிட்டே போகலாம். சரிங்களா? அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. என்ற இடங்கள் ஏதும் இல்லை என்றும் கூறுகின்றார். காதலை வெளிப்படுத்துவதில் தலைவன். தன் காதலை தலைவனிடம் கூட மென்மையாக வெளிப்படுத்திய தலைவி அத்தகைய களவு ஊராருக்கு தெரிய தான் காரணமாக மாட்டால். பெருமையையும் உரனும் கொண்ட தலைவன் தன் காதலை ஊராருக்கு தெரிவிக்கின்றான். தன் காதலை தலைவனிடம் கூட மென்மையாக வெளிப்படுத்திய தலைவி அத்தகைய களவு ஊராருக்கு தெரிய தான் காரணமாக மாட்டாள். பெருமையும் உரனும் கொண்ட தலைவன் தன் காதலை ஊராருக்கு தெரிவிக்கின்றான். ஏனெனில் தான் எளிதில் பெற முடியாத சூழல்களான தலைவிக்கு ஏற்படும் இற்சரிப்பு, வேற்றுவரைவு, நொதுமலர் வரைவு போன்ற காலங்களில் பனங்கருக்கால் செய்த மடலின் மேல் தலைவி உருவம் ஏந்திய ஒன்றை கையில் ஏந்தி ஊராருக்கு தெரிவிப்பான். அதனால்தான் தொல்காப்பியர் தலைவன் கூற்றில் மடனுமார் கூறும் இடனுமார் ஒன்றே என களவியல் 16வது நூற்பாவில் தலைவன் கூற்றில் படைத்திருப்பார். தலைவி கிடைக்காவிட்டால் இவ்வாறு மடல் ஏறுவன் என்று கூறும் தலைவன் மூலம் தான் அவர்களின் களவு வெளிப்படும் என்கிறார். இதனை அம்பலும் அலரும் களவு வெளிப்படுத்துதலின் ஆங்கதன் முதல்வன் கிழவனாவான். அம்பல் அலர் ஊர் மக்கள் கூடி பேசுகிறது, அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆங்கதன் முதல்வன் கிழவன் ஆகும். இப்படி இது மூலமாக காதல் வெளிப்படுதுன்னா அதுக்கு காரணம் தலைவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு தொல்காப்பியர். அது மாதிரி இவன் மடன்மார் கூறும் இடனுமார் ஒன்றே. தலைவியை பெற முடியலைன்னா அவளுக்கு வேற்று வரைவு, வேறவங்களை திருமணம் பண்ணி வைக்க போகிறாங்களா, நொதுமலர் வரைவு, இந்த மாதிரி போன்ற சூழல்களில் என்ன பண்ணுறானா மடலேறி கூட தலைவியை பெறுவேன். அப்போ சொல்லும்போது தலைவன் மூலமாக களவு வெளிப்படும் அப்படின்ற மாதிரி இங்கே தொல்காப்பியர் சொல்கிறார். இதில் களவு வெளியில் தெரிவதற்கு காரணமான அம்பல் அலர் போன்றவைகள் பரவ முதல் காரணமானவன் தலைவனே என்கின்றார். முடிவுரை. தலைவனும் தலைவியும் மேற்கொள்ளும் அகத்திணை வாழ்வில் இயற்கை புணர்ச்சியில் தலைவியை கண்ட தலைவனுக்கு மட்டுமே அவள் பெண்தானோ என்ற ஐயம் ஏற்படுகின்றது. அவள் அணங்கல்ல பெண்தான் என்ற ஐயம் தெளிந்து களவை இருவரும் தொடர்ந்தாலும் தலைவி தன் களவை பசுமட்களத்துள் பெய்த நீரைப் போலவே வெளிப்படுத்துகின்றாள். அவள் நேரடியாக வெளிப்படுத்தவில்லை. தலைவனின் அன்பு மொழிகளுக்கு தலைவி அச்சம் மடம் உள்ள பெண்ணாதலால் மறுமொழி பேசவில்லை. தலைவனின் விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பது அறமற்ற செயல் என்பதால் தலைவியே குறியிடம் சுட்டுகின்றாள். தலைவன் பிரிந்து சென்ற நிலையில் தலைவி அவனை எண்ணி வருந்துகின்றாள். எனினும் அவனை தேடிச் செல்வதில்லை.
தலைவன் களவில் தலைவியை நல்ல நேரம் பார்த்து கூடவில்லை. தலைவியை காண தலைவன் விரைவு ஊர்திகளிலேயே வருகின்றான். தலைவி கிடைக்காத நிலையில் தலைவன் மடலேறுவதாக கூறுகின்றான். அம்பல் அலர் போன்ற நிகழ்வுகளுக்கும் அவனே காரணமாகி களவை வெளிப்படுத்துகின்றான். இக்கட்டுரையின் மூலம் தொல்காப்பியரோட அந்த களவு வாழ்வில், காதல் வாழ்வில் தலைவனும் தலைவியும் எப்படி செயல்பட்டாங்க, அவங்களுக்குரிய பண்புகளை பற்றி சொன்னதான் இந்த கட்டுரை. இதில் ஓரளவு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.